நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணங்க. இன்றைய பதிவில் அதிக கரவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு 8 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க. எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி இந்த 8மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி தான், ரத்த செவலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 3ஆம் மீத்து மாடு தாங்க. மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 நாட்கள் பக்கம் டைம் எடுக்கும். நல்ல மடி செட்டு, நல்ல காம்பலாம், ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி மாடு நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு நல்ல நரம்படி காம்போலம், அருமையான காம்போலம் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. நம்ம இரண்டாக ஒரு சந்தன பிள்ளை கலரில் மாடுங்க, ஜெர்சி டைப் மாடு தான். நல்ல பெரிய மடி, நல்ல மடி செட்டு, நல்ல காம்போலத்தோடு இருக்குது. மாடு 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா. அப்படி இதனோட கறவைத்திறன் ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல நரம்படி கொண்ட மாடு, பெரிய பெரிய பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாங்க. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 4 மாடு 5 மாடு மொத்தமாக தேர்ந்தெடுக்கிறவங்க தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லாமே நல்ல தரமான பொருளாக இருக்குது. கிராஸ் மாடு நல்ல மடி செட்டு, நல்ல காம்பல், நல்ல பெரிய மடி செட்டு, 10 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடெல்லாம் 3ஆம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட 10 நாட்கள் பிடிக்கும். நல்ல மடி செட்டுங்க. 10 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு. நல்ல எலும்பு கனமாக இருந்தால் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான், அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். எல்லா மாடுகளுமே கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இப்போ ஒரு சந்தையில் வாங்கினீங்கன்னா மாடு கேள்வி காப்பாடு கிடையாது. ஆனால் ஒரு இவர்கிட்ட நம்பி வாங்கலாம், நாளைக்கு ஏன் கறவை வரலன்னு கூட கேட்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் மாடு தான். நல்ல மடி செட்டோடு இருக்குது பாருங்கள். மாடு 16-17 லிட்டர் குறையாமல் கொடுக்கக்கூடிய மாடு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மேய்ச்சல் மாடுங்க. இது மாடுக்கிறப்ப பேசிக்காக கறவை எதிர்பார்க்கலாம். கறவை நல்லா ஒரு போட்ட முதல்ல எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாடுகளை பூரா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி இதனோட விற்பனை விலையெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 55,000 விலை ஆரம்பம், 80,000 ஒரு 55,000 ஆரம்பமாகுது அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அதே மாதிரி கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 13-20-22 லிட்டர் வரையும் கறவை இருக்குது. 14 லிட்டர் 17 லிட்டர் அந்த மாதிரி கறவை உள்ள மாடுகள் வேணுமாலும் எடுத்துக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கரண்டில் ஸ்டாக்கும் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு கிராஸ் மாடு தான். கருப்பு சட்டைன்னு சொல்லலைங்க. மாடு நல்ல தெளிவான மாடு, நல்ல எலும்பு கனமான மாடு, 3ஆம் மீத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போட 10-15 நாட்கள் டைம் இருக்குது. நல்லா ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடால் நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா. எல்லாமே பெருவெட்டு மாடுகள், எல்லாமே நடுத்தர மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள், பெரிய பெரிய கறவை திறன் கொண்ட மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல லாபம் ஈட்டி தற்க முடியாது. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் தர முடியாது யாருமே, அனுசரித்து பண்ணிடலாம். ஒவ்வொரு மாடுகளுக்குமே சுழி தப்பலாம், இது நெத்தி சுழி முதுசுழி கரெக்டான ஸ்தானம் தான் இருக்குது. தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லை அப்படிதான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல, எல்லா மாடுகளுமே தண்ணி தீனிக்கு படி குடிக்க விட்டே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல தரமான மாடுகள். அதே மாதிரி மடிக்கூச்சம் கிடையாது. நல்ல காம்பலம், சுழி தவறு இல்லாத மாடுகளாக இருக்குது. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணாதான் மாடோட தகவல் என்ன, கறவை எவ்வளோ, விலை எல்லாம் இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணி விட்டு போய் தகவல் தரலான்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். கலர் சந்தன பிள்ளை கலரு. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பல், நல்ல பெரிய மடி செட்டு, 16-17 லிட்டர் இந்த மாடலுக்கு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி எலும்பு கனமாக இருந்தால் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். மாடு சந்தன பிள்ளையில் நல்ல நெட்டு போக்கு, கால் ஊக்கமான மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, போட்ட முதல்ல எடுக்கக்கூடிய மாடு, பால் தரையில் அருமையாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி காம்பல் நல்ல சுரப்பில் இருக்குது. நல்ல அருமையான மாடுங்க. நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டெல்லாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணால் தான் மாடு ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை 2 பல்லு 4 பல்லு தலையீத்து மாடுகள் வேணும்னாலும் கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி ஜெர்சியில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹச்சப் கிராஸு, ஹச்சப் பியூர் ஹச்சப்பில் வேணுனாலும் மாடு எடுத்துக்கலாம். 20 லிட்டர் மாடுகளாக ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து எல்லாமே ஒரு அனுசரிப்பு 55,000 மாடுகள் ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி எந்த மாடு வேணும்னு கேட்டிங்கன்னா தான் அந்த மாட்டுக்குண்டான டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக தரலாம். நாங்களே தர்றோம் வாட்ஸ்அப்லன்னு சொல்லிட்டு போதிய தகவல் தர்றோம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி
மொட்டை டைப்பு, மொட்டையில் ஜெர்சி ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். மாடு எவ்வளோ நெட்டு போக்கு, நல்ல வெயிட்டு மாடு, நல்ல கனமான மாடு. தாராளமாக 16 17 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாருங்க.